Hi friends, this is Satish from Cartoon Teacher TNPC. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து December 19. ஸோ இதோட PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஆஸ் யூஷுவல் அப்பாயின்மெண்ட்ஸு. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எதுவும் இல்லை, அப்பாயின்மெண்ட்ஸு. டெப் ஹாலண்ட் அவர்களை வந்து என்னென்னா இன்டீரியர் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க யூஎஸ்ஏல. யார் இப்போ ஜோ பைடன் கவர்மெண்ட் தான் இப்போ ட்ரான்சிஷன் பீரியட் நடந்துகிட்ருக்கு, டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அப்பாயின்ட் பண்ணிட்டுருக்காங்க. இதில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் என்னென்னா இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு நேட்டிவ் அமெரிக்கன் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான போஸ்ட்டில் அப்பாயிண்ட் ஆகிருக்காங்க டெப் ஹாலண்டுங்கிறவங்க. ஸோ அடுத்து வந்து அவார்ட்ஸு. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்காட்ச் அவார்டு வாங்கியிருக்கு. என்ன கேட்டகரினா கோவிட் பேண்டமிக் கேட்டகரி. ஸோ இதில் வந்து நல்ல எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணதுக்காக உங்களுக்கு கிடச்சிருக்கு. குறிப்பாக எதனாலனா அந்த IRIS அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் இம்ப்ளிமெண்டிங் IRIS இன்ஸ்டன்ட் ரெஸ்பாண்டர் டு இம்ப்ரூவ் சோஷியல் டிஸ்டன்சிங். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஒரு மார்க்கெட் பிளேசஸில், அதாவது ரொம்ப க்ரௌடு கூடுற இடத்துல அதை செட்டப் பண்ணுறாங்க. என்ன பண்ணுன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து கேப் இல்லை அப்படின்னா அது சென்சார் வந்து என்ன பண்ணும், டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு வார்னிங் மாதிரி அதை அனௌன்ஸ் பண்ணணும், ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ணணும் ஸ்பேஸ் விட சொல்லி. அதே போல் 4 மெம்பருக்கு மேலே ரொம்ப கூடினாங்க அப்படின்னா அப்போ வந்து இன்னும் அதிகமாக சவுண்டு போட்டு அது வந்து அனௌன்ஸ் பண்ணும். அது யார் வேணாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரவிந்தன் IPS அவர்கள் தான் வந்து அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய எஸ்பியாக இருக்கார். அவர் அரவிந்தன் IPS அவரோட இதில் தான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிருக்கு. இந்த இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்காட்ச் அவார்டு வாங்கியிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ அடுத்து வந்து மெயின் டாப்பிக்கில் போயிடலாம், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸு. அதில் வந்து சினிமா ஸ்கோப் அப்படின்றது ஒரு மூவி சீரிஸு. அது வந்து லான்ச் பண்ணது யாருன்னா பீஜிங்கில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி. அங்கே இருக்கவங்க இந்தியன் எம்பசி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க பீஜிங்கில், சைனாவில். ஸோ குறிப்பாக யாருக்குன்னா SCO மெம்பர்ஸ்க்கு, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சினிமா ஸ்கோப். அதனால தான் இந்த SCO மட்டும் கேப்ஸில் போட்டிருக்காங்க. சினிமா ஸ்கோப்பு SCOனா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ செகண்ட் வந்து சோஷியல் இஷ்யூ பேலன்ஸ் சமிட், அதாவது லைவ்ஸ் இன் தி பேலன்ஸ் சமிட் அப்படிங்கிற அது வந்து ஒரு சமிட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனில் இந்தியா வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னா $2 billion வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஃபார் எசென்ஷியல் சர்வீசஸ். குறிப்பாக பெண்களுக்கு, விமனுக்கு, நியூ பார்ன் யங் சில்ட்ரன்ஸ் அண்ட் அடலசன்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்டு. சைல்டு இல்லை, இது வந்து அக்ராஸ் தி வேர்ல்டு. சேஞ்ச் பண்ணி நான் இது கொடுத்துறேன். ஸோ அக்ராஸ் தி வேர்ல்டு வந்து இது வந்து சேஞ்சஸ் இது பண்ணுறதுக்காக வெல்ஃபேருக்காக கொடுக்குறாங்க இந்தியா $2 billion. ஸோ தேர்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸு. டீப் வாட்டர் கேஸ் ஃபீல்டு. இது வந்து ஏஷியாஸில் ஏஷியாலே ஒரு டீப்பஸ்ட் வாட்டர் கேஸ் ஃபீல்டு வந்து இதுதான் சொல்கிறாங்க. த ஸ்டார்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் ஆர் கிளஸ்டர், இங்கே தான் வந்து இப்போ ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பை ரிலையன்ஸு, அவங்க தான் பண்ணுறாங்க. இட் இஸ் அன் அல்ட்ரா டீப் வாட்டர் கேஸ் ஃபீல்டு இன் KG பேசின் D6 பிளாக்கு, காக்கிநாடா கோஸ்ட்டில் வந்து இதுதான் வந்து அந்த இடம். அதில் வந்து குறிப்பாக ஆர் கிளஸ்டர் அப்படின்றது தான் வந்து இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்து வந்து சேட்டிலைட் கிளஸ்டர் 2021லையும் MJ ப்ராஜெக்ட் வந்து 2022லையும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது மூணுமே வந்து கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் தான் ப்ராஜெக்ட். அடுத்து HMISங்கிறது ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ ஹாஸ்பிட்டல் ஹெச்னாலே ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், அது வந்து இந்தியன் ரயில்வேஸ் கொண்டு வராங்க. ஸோ பைலட் ப்ராஜெக்டாக எங்கே கொண்டு போகிறாங்கன்னா சதர்ன் சென்ட்ரல் ரயில்வே அங்கே தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக எதுக்குன்னா டு ப்ரொவைட் அ சிங்கிள் விண்டோ ஆஃப் கிளியரன்ஸ் ஃபார் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டிஸ் சச் அஸ் டயக்னோஸ்டிக்ஸ், கிளினிக்கல், ஃபார்மசி, ஹெல்த் எக்ஸாமினேஷன் எட்ஸெட்ரா. அதாவது ரயில்வேயில் இருக்கக்கூடிய இவங்களாக இருக்கட்டும், ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கட்டும், அதை சார்ந்து வரக்கூடிய எல்லாருக்கான ஹெல்த் செக்கப்பு, அதே போல் இருக்கக்கூடிய ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணுறதும், அதோட ஃபங்க்ஷனிங்கை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காகவும், அதை வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்காகவும் ஒரு சிங்கிள் விண்டோ இதாக வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி வந்து என்ன பார்த்தோம், இந்தியன் ரயில்வேஸ் ஆல்ரெடி எம்ப்ளாயி மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க, ஒரு போர்ட்டல் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எம்ப்ளாயிஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க இந்தியன் ரயில்வேஸ். அடுத்து ஃபிஃப்த் வந்து இக்கானமி. பட்ஜெட் வந்து 2021-22க்கு வந்து இதில் குறிப்பாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹெல்த் செக்டர் வந்து இந்த டைம் வந்து ரொம்ப அதிக ஃபோக்கஸ் வந்து அதில் தான் இருக்கும், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸாக இருக்கட்டும், வேக்சின் ப்ரிப்பரேஷனுக்காக இருக்கட்டும், ஸோ அவங்க வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ முக்கியமாக வந்து இந்த ஹெல்த் செக்டரில் வந்து இந்த நெக்ஸ்ட் பட்ஜெட் செஷனில் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஏபிபிசினா ஃபஸ்ட் ஆட்டோமேட்டட் பேங்க் நோட் ப்ராசஸிங் சென்டர். ABPC வந்து ஜெய்ப்பூரில் வந்து செட் பண்ணியிருக்காங்க பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எதுக்குன்னா கரன்சியை ஸ்டோர் பண்ணுறதுக்கும், அதே போல் டிஸ்பேச் பண்ணுற கரன்சியை வந்து ரிசிப்ட் போடுறதுக்கும், அதே போல் ரிட்டர்ன் வர இதெல்லாம் வந்து அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக ஒரு சென்டர் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்தியாவில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஜெய்ப்பூரில். ஸோ ABPC ஃபஸ்ட் இன் ஜெய்ப்பூர். அடுத்து பீம் பிளாட்ஃபார்ம். இது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. லான்ச் அஸ் எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம் BSE. இந்த பீமுக்கு ஃபுல் ஃபார்மே என்னென்னா BSE
அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் லிமிடெட், இதுதான் வந்து அதோட ஃபுல் ஃபார்மு. ஸோ இது வந்து நேஷனல் லெவல் எலக்ட்ரானிக் இன்ஸ்டிடியூஷனல் டிரான்ஸ்பரன்சி கமாடிட்டி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. அதாவது இது ஒரு பிளாட்ஃபார்ம், குறிப்பாக வந்து ஃபார்மர்ஸ்க்காக. இந்த பிளாட்ஃபார்மில் வந்து இது வந்து பிஎஸ்சி தான் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து என்னென்னா ப்ராஃபிட் நோக்கம் இல்லாமல் ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவில் இது க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு எங்கேருந்து வேணாலும் யார் வேணாலும் அக்ராஸ் இந்தியாவில் வந்து எங்கே வேணாலும் சேல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் அது. ஆல்ரெடி இதை போல தான் ஈநாம் அப்படின்னு சொல்லி ஒன்று எக்ஸிஸ்டிங் இது இருக்குது. ஆல்ரெடி இதுவும் வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான். இந்தியாவில் அக்ராஸ் எங்கே வேணாலும் சேல் பண்ணிக்கலாம் ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணி. பட் அது வந்து இட் இஸ் அ ஃபெயில்டு, அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லி அந்த ஈநாம் சொல்லியிருக்காங்க. பட் இப்போ பீம் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. பீம்ங்கிறது தான் அந்த ஆப்ஸ் பேர். ஸோ அடுத்து வந்து 6, 7 இல்லை 8 வந்து ரேங்க்கு. ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கண்ட்ரிஸ் அட்ராக்டிங் அண்ட் ரீட்டைனிங் ஹைலி ஸ்கில்டு இந்தியன் ஒர்க்கர்ஸ். அதாவது இந்தியன் ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்டே பண்ணி வைக்கிறது, அங்கேயே வந்து அந்த கண்ட்ரியில் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து எது எது இருக்குது அப்படின்னு சொல்லி சர்வே எடுத்ததில் அந்த டைட்டில் என்ன, சர்வேயோட டைட்டில்னா குளோபல் டிமாண்ட் ஃபார் இந்தியன் ஐடி கான்ட்ராக்டர்ஸ். அது வந்து யூகே தான் ஃபஸ்ட்டில் இருக்குது, செகண்ட் அயர்லாந்து, தேர்டு நெதர்லாந்து, யூஎஸ்ஏ அண்ட் 5th வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ யூகே ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பாலிட்டி, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் ஆக்ட்டு. இன்றைக்கி பேப்பரில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் அந்த 19th பேப்பரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த எபிடமிக் டிசீஸ் ஆக்ட் இது வந்து நிறையா வரது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அந்த கொரோனாலாம் வந்து இது மூலியமாக தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிட்டு இருக்கு. லாக்டவுன் கொண்டு வரதா இருக்கட்டும், அது எல்லாமே இந்த இதிலிருந்து தான் செக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா இப்போ வந்து அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரப்போசலில் இருக்குது. ஏன்னா இது வந்து பிரிட்டிஷ் ஏரால அந்த காலனிஸாக இருக்கும் பொழுது கொண்டு வந்த ஆக்ட்டு. ஈவன் 1918 நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ கூட அதுக்கு முன்னாடி கொண்டு வந்த ஆக்ட் இது. ஸோ இது ரொம்ப அவுடேட்டடாக இருக்குது, இதில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எபிடமிக் டிசீஸ் ஆக்ட் 1897. அடுத்து வந்து எலெக்ஷன் சிம்பிள்ஸ், ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968. இது ஏன்னா மக்கள் நீதி மய்ய கட்சி கமல்ஹாசன் அவருக்கு அலாட் பண்ணக்கூடிய டார்ச் வந்து இப்போ வந்து வேற ஒரு கட்சிக்காக அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து அவங்க கோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இது வந்து எங்களுக்கு அந்த பழைய இதை கொடுக்கணும்னு சொல்லி. பட் பொதுவாக வந்து இந்த எலெக்ஷன் சிம்பிள்ஸ் அலோகேஷன்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அவங்களுக்கான பவர் எங்கேருந்து டெரைவ் பண்ணுறாங்கன்னா இந்த ஆக்ட் தான் 1968, எலெக்ஷன் சிம்பிள்ஸ், ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968. அப்புறம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்ட். அடுத்து வந்து 2005 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஸோ இது வந்து நம்ம நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரும்பொழுதெல்லாம் இது வந்து இந்த ஆக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இந்த மூணுமே வந்து இம்பார்ட்டன்ட் ஆக்ட் தான். அடுத்து ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பால் கேட்டகரியில் கங்கம் பாலதேவி அப்படிங்கிறவங்க மணிப்பூரை சேர்ந்தவங்க, ஒரு ஃபுட்பால் பிளேயர். அவங்க வந்து ப்ரொஃபஷனல் யூரோப்பியன் ஃபுட்பால் லீக், இப்போ இங்கே எப்படி ஐபிஎல் இருக்கோ அதே போல் யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்பால் லீக் வந்து அவங்க வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு இந்த போல் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸ்காட்டிஷ் கிளப், அங்கே இருக்கக்கூடிய ஸ்காட்டிஷ் கிளப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ் அ ஃபஸ்ட் இந்தியன் டு கெட் அச்சீவ் டு திஸ் லெவல். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சிக்னிஃபிகன்ஸு. அந்த மாதிரி வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு, இவங்க தான் ஃபஸ்ட் பர்சன் சொல்கிறாங்க. அடுத்து 12 வந்து ஸ்பேஸு, அங்காரா A5. இது வந்து ஒரு ஹெவி லிஃப்ட் ஏர்க்ராஃப்ட்டு, ராக்கெட் இது குறிப்பாக வந்து ரஷ்யா தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அங்காரா A5ங்கிறது இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து 20 டன் வந்து வரைக்கும் கேரி பண்ணிட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2014 தான் அவங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹெவி லிஃப்ட் இதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன இருந்துன்னா புரோட்டான் M இதுதான் வந்து அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணால் அங்காரா A5 அப்படிங்கிறத வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து ராக்கெட் லான்ச் பண்ண போகிறாங்க இந்த கேட்டகரியில். ஸோ 13 வந்து சயின்ஸ் அண்ட் டெக். நம்ம ஆல்ரெடி USA வந்து என்ன பார்த்தோம், ஃபைசர் வேக்சினை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து செகண்ட் வந்து மாடர்னா அப்படிங்கிற கம்பெனியும் வந்து பெர்மிஷனுக்காக கேட்டிருந்தாங்க. அதுவும் வந்து USA வந்து இப்போ அப்ரூவ் பண்ணிடுச்சு ஃபார் கமர்ஷியல் யூஸ். இதில் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, வேர்ல்டில் அதுவும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் குறிப்பாக ஃபைசர் தான் வந்து ஃபஸ்ட்டு அப்ரூவ் பண்ணது UK தான். ஸோ இப்போ வந்து இந்த மாடர்னாங்கிறது தான் பிகேம் செகண்ட் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஃபைசர் அண்ட் மாடர்னா ரெண்டுமே இப்போ அப்ரூவ் ஆயிருக்கு. செகண்டு ஃபயர் சேஃப்டி போர்ட்டல், வெப் போர்ட்டல் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. எது குஜராத் கவர்மெண்ட்டு. இதுதான் குஜராத் கவர்மெண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க இந்தியாவில். ஆன்லைன் லெவலில் கொண்டு வராங்க. டு கெட் ஃபயர் அண்ட் சேஃப்டி சர்டிஃபிகேஷன் ப்ராசஸை வந்து ஆன்லைன் மாடர்னைசேஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 13 வந்து விஜயன் யாத்ரா 6th இந்தியா இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல். இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது யாரா, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ தீம் வந்து என்னென்னா செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அண்ட் குளோபல் வெல்ஃபேர் டு ப்ரொமோட் சயின்டிஃபிக் டெம்பர். ஸோ இந்த சயின்டிஃபிக் டெம்பர் வந்து எங்கே நம்ம ஆல்ரெடி நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து இந்த அடிஷனல் ஃபேக்ட்ஸ் எழுதியிருக்கேன். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்டர் பார்ட் 4A. பார்ட் 4A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து குறிக்குது. ஸோ அதில் வந்து மொத்தம் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. மொத்தம் ஃபஸ்ட்டு 10 இருந்தது. அதுக்கப்புறம் 11th வந்து 2002 கொண்டு வந்திருந்தாங்க. ரைட் டு எஜுகேஷன் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் கொண்டு வந்திருக்காங்க, ரைட் டு எஜுகேஷனை. ஸோ இப்போ பார்ட் 4Aல 8th ஒன்று, அதாவது டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரீஃபார்ம் அப்படின்னு சொல்லி
ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேயே இருக்குது. ஸோ இந்த சயின்டிஃபிக் டெம்பரையும் வந்து இந்த கான்ஃபரன்ஸில் வந்து அதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ குறிப்பாக ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேயே இருக்கனால அதை தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக அது பார்க்கணும். ஸோ அதுலேயும் இந்த சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது என்ன மீனிங் அப்படின்னா, சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் அதாவது ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் இல்லாமல் ஒரு ரேஷ்னல் திங்கிங் இருக்கணும், லாஜிக்கல் திங்கிங் இருக்கணும் அப்படின்றத எம்ஃபசைஸ் பண்ணுறது அந்த சயின்டிஃபிக் டெம்பருங்கிறது. அந்த டிசிஷன் மேக்கிங்கில் இன்வால்வ் ஆகும்பொழுது வெறும் வந்து ஒரு பிளைண்ட் பிலீஃபாக அதை வந்து இது பண்ணாமல் ஒரு திங்கிங் வந்து லாஜிக்கல் பேசிஸும் ரேஷ்னல் திங்கிங் இருக்கணுங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணுறது அந்த சயின்டிஃபிக் டெம்பருங்கிறது. ஸோ அடுத்து வந்து 16th வந்து தமிழ்நாடு கோல்டு ட்ரெஷர் வந்து கிடச்சிருக்கு. எங்கன்னா வந்து குலம்பேஸ்வரர் டெம்பிள் உத்திரமேரூருக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே கிடச்சிருக்கு. இந்த உத்திரமேரூருங்கிறது எங்கே இருக்குது? காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, தமிழ்நாட்டில். இந்த உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது ஆல்ரெடி. ஸோ வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. எதுக்குன்னா வந்து சோழா பீரியடில் வந்து அந்த பஞ்சாயத்துலாம் வந்து அப்பயே வந்து டெமோக்ரஸி இருந்திருக்கு, குடவோலை சிஸ்டம் வந்து இருந்திருக்கு, எக்ஸிஸ்டிங் இருக்குது. ஸோ அது கூட வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதில் வந்து டெமோக்ரஸியை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கோல்டு ட்ரெஷர் அங்கே கிடச்சிருக்குன்னா குலம்பேஸ்வரர் டெம்பிள் அங்கே தான் உத்திரமேரூர். அது எங்கே? காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, தமிழ்நாடு. ஸோ நேற்று கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம், ப்ரீவியஸ் டே கொஸ்டின். இதுவும் நான் ஆக்சுவலி நான் டெய்லி அந்த டுடே கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துருந்தேன். பழைய கொஸ்டினோட ஆன்சரை பற்றி நான் எதுவும் டிஸ்கஸ் பண்ண வந்தேன். ஸோ இன்னிலேருந்து அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ நேற்று வந்து என்ன பார்த்தோம், சேட்டிலைட் கேரிட் பை PSLV C49. ஆக்சுவலி நம்ம எல்லாமே ரீசெண்டாக ஒரு 2-3 நாளாகவே C50 தான் பார்த்துட்டு இருந்தோம். இருந்தாலும் கொஞ்சம் அந்த இது வந்து நீங்கள் கேர்லெஸ்ஸாக போட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் C49 கொடுத்துருக்கேன், அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக. ஸோ PSLV C50 வந்து கேரி பண்ணது எதுனா CMS-01 கம்யூனிகேஷன் சேட்டிலைட்டு. இதே PSLV C49 எது கேரி பண்ணிச்சுன்னா EOS எர்த் அப்சர்விங் சேட்டிலைட்டு 01. ஸோ EOS 01 இது இந்த சேட்டிலைட் பற்றியும் இந்த PSLV C49 பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி இப்போ வந்து PSLV C50 இது. அடுத்து வந்து PSLV C51 ஒன்று வரப்போகுது. அது வந்து ப்ரைவேட் செக்டர் வந்து கொண்டு வந்து டிசைன் பண்ண சேட்டிலைட்டை லான்ச் பண்ண போகுது, ஆனந்த் அப்படின்னு சொல்லி. ஸோ அது நம்ம பார்ப்போம், கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். ஸோ அதுவும் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு இது. நெக்ஸ்ட் இயர் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. பிக்சல் அவங்க அந்த கம்பெனி தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி குவிஸ் வந்து என்னென்னா, விச் கண்ட்ரி ஹேஸ் பீன் பேண்ட் ஃப்ரம் டேக்கிங் பார்ட் இன் ஒலிம்பிக்ஸ் அண்ட் அதர் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸ்? ஸோ சைனா, ரஷ்யா, USA அண்ட் பாகிஸ்தான். ஸோ இதில் எது கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.